வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. वस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हिलती अदरिकनी मुरादी या रसूलल्लाह या शफ़ीअल मुज़निबीन. रदीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि सय्यिदिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला वबिशेखिना मुहियुद्दीन अब्दुल कादिर जिलानी रदियल्लाहु तआला अन्हु शेखा व मुर्शिदा. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க சபையில் நம்மை ஒன்று கூடச் செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெருநசீவனையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவ்வராவில் அன்னவர்களுடைய ரௌதாவை வாழ்வில் பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, சஃபர் மாதத்தின் துவக்க நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் நம்முடைய பல நாதாக்களின் நினைவு தினங்களை உள்ளடக்கிய மாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கக்கூடிய இறை நேசர்களில் ஒருவராவர் ஹதரத் செய்தனா மாதிஹுல் பத்தூல் சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அவர்கள். கண்மணி நாயகத்தின் மீது அலாதியான பிரியமும் பாசமும் கொண்டவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு பெருமானாரின் மீது பிரியமும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் என்பதையும், பெருமானார் குறித்து அவர்களுடைய ஈமான் எத்தகையது என்பதையும் அவர்களினுடைய வித்ரியாவினுடைய வரிகளே நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். மாதிஹுர் ரசூல் என்ற சிறப்பு பெயரால்
கௌரவிக்கப்பட்டவர்கள், கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், சதுருஷ் ஷரியா என்ற சிறப்பு பெயரால் கௌரவப்படுத்தப்பட்டவர்கள் ஹஜ்ரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 1042 வருடம் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் அன்னவர்களின் அருந்தவ புதல்வராக இந்த உலகத்தில் வெளிரங்கமான தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு நாதாக்களால் நன்மாராயம் வழங்கப்பட்ட நற்பேறு குறித்தான புதல்வர் இவர்கள்தாம் என்பதை அறிந்து திருநாமம் சூட்டும் பொழுது, பெயர் சூட்டும் பொழுது சதகா என்ற அழகிய பெயர் கொண்டும், இறை அருள் என்ற பொருள்படக்கூடிய, இறைவனால் வழங்கப்பட்ட பாக்கியம் என்ற பொருள்படக்கூடிய சதகா என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள். தாமே தன் பிள்ளைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்தை போதித்துக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு சிறு பிராயத்திலிருந்தே சீரான விதத்தில் வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கல்வியை புகட்ட வேண்டிய, குர்ஆனை புகட்ட வேண்டிய காலகட்டத்தில் சரியாக புகட்டி 7 வயது நிரம்பும் பொழுது தன் மகனை ஹாஃபிதுல் குர்ஆனாக உருவாக்கி எடுத்தவர்கள் ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதோடு தன் தந்தையிடத்திலேயே மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை விவரிக்கக்கூடிய, மார்க்கத்திற்கு தேவையான கல்வியின் நூல்களினுடைய ஆரம்ப நூல்களை எல்லாம் தம் தந்தையிடத்திலேயே படித்து கற்றுத் தேறினார்கள் ஹஜ்ரத் சையதுனா சதகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தை அடைந்த பொழுது ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருந்தவ புதல்வர் தன் அருமை மகனாருக்கு மார்க்கத்தின் இன்னும் மேல்படியான கிதாபுகளை, கல்விகளை கொடுக்க வேண்டும், ஆன்மீக அமுதமூட்ட வேண்டும், ஆன்மீக வழிகளை கற்றுக் கொடுத்தும் காட்டிக் கொடுக்கவும் வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது ஒரு சிறந்த ஒரு ஆசிரியரை நினைத்து பார்க்கிறார்கள். யாரிடத்தில் நம்முடைய பிள்ளையினுடைய தர்பியத்தை வழங்கலாம், யாரின் கண்காணிப்பிலும் அமுதமூட்டுதலிலும் நம்முடைய பிள்ளையை வளர்த்தாளாக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய நினைவில் தோன்றியதெல்லாம் தன்னுடைய பள்ளித்தோழர் சையதுனா சின்னீனா லப்பை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய நினைவு வருகிறது.
மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகம் எனும் கடலில் மூழ்கி அதற்குரிய பலனை பெற்றவர்கள். அதிராம்பட்டணத்தை சார்ந்தவர்கள், மிக பெரும் இறைஞானி, சூஃபி சத்துவத்தில் தலை சிறந்து விளங்கியவர்கள். அல்லாஹ்வின் மீது உண்டான பக்தியின் அடிப்படையிலும் ரசூலின் மீது இருந்த காதலின் அடிப்படையிலும் நடந்தே நடைப்பயணமாகவே ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்தவர்களும், இன்னும் கீழக்கரையில் அது சமயம் ஒரு மதரசாவினுடைய முதல்வராக பொறுப்பேற்று சீராகவும் சிறப்பாகவும் மார்க்க கல்வியையும் ஆன்மீக கல்வியையும் போதித்துக் கொடுப்பவர்களாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில். எனவே இந்த நம்முடைய தோழரான இந்த நபர்தான் நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வு, வருங்கால வாழ்வு, நிரந்தர வாழ்விற்கு சரியான ஒரு ஆசான் இவர்கள்தான் என்பதை உணர்ந்து கீழக்கரைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஹதரத் சையதுனா ஷேக் சுலைமான் வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருந்தவ புதல்வர் சதகா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை. தன் தோழரினுடைய மகன் தன்னிடத்தில் பாடம் படிக்க வருகிறார், தன்னிடத்தில் ஞானம் கற்றுக்கொள்ள வருகிறார், தன் மூலம் தன்னை பண்படுத்திக் கொள்ள வருகிறார் என்பதை உணர்ந்து நினைத்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள், மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள். தன் தோழரின் பிள்ளையை ஒரு அந்நியமாக பார்க்காமல் தன் பிள்ளை போன்று ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து மார்க்கத்தின் கல்விகளின் அனைத்து நிலைகளையும் போதித்துக் கொடுத்து எல்லா விதத்திலும் அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் இவர் முழு மனிதராக ஆகிவிட்டார், பிறரையும் முழு மனிதராக மாற்றுவதற்குரித்தானவராக இவர் ஆகிவிட்டார் என்ற பொழுது தன்னுடைய பைஅத்தை கொண்டும் ஹிலாஃபத்தை கொண்டும் அவர்களை சிறப்புறச் செய்கிறார்கள். சில உரிமைகளையும் அவர்களுக்கு வழங்குகிறார்கள், சில அதிகாரங்களையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். தன்னுடைய ஹலீஃபா என்ற விதத்திலேயும் அவர்களை ஆளாக்கிக் கொள்கிறார்கள். இப்படி முழு மனிதராக உருவாகியதற்கு பின்னால், ஆளானதற்கு பின்னால் ஷேக் சதகா காஹிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய சொந்த ஊராகிய காயில் பட்டணத்திற்கே திரும்ப அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது தந்தை ஷேக் சுலைமான் வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகன் தன்னுடைய நண்பரிடத்தில் சென்று, தன் தோழரிடத்தில் சென்று பண்பட்டு பக்குவப்பட்டு மார்க்கத்தை கற்று தேர்ந்து மார்க்கத்தை தெரிந்து அறிந்து தன்னையும் முழு மனிதனாக மாற்றிக்கொண்டு பிறரையும் முழு மனிதராக மாற்றுவதற்குண்டான வித்தைகளையும் தெரிந்து கொண்டு நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு ஊர் திரும்புகிறார் என்பதை நினைத்த ஷேக் சுலைமான் வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனை ஆனந்தத்தோடு வரவேற்கிறார்கள், சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள். இன்னும் தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுகிறார்கள். ஹதரத் சையதுனா சதகா ரதியல்லாஹு அன்ஹு, சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே தன்னுடைய
எழுத்துக்கோர்வைகளில் வெளிப்படுத்துவார்கள். சின்னினா லப்பை அவர்கள்தான் என்னுடைய ஆசான், என் வெளிரங்க ஆசானும் அவர்களே, என்னின் உள்ரங்க ஆசானும் அவர்களே. அவர்கள்தான் என்னுடைய குரு, அவர்கள்தான் என்னுடைய ஷேக். அவர்கள் எனக்கு ஹிலாஃபத்தை தந்தார்கள், பைஅத்தை தந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, என்னை ஒரு முழு மனிதராக உருவாக்கிய ஒரு மகா பெரும் மாமனிதர் என்று சொல்வார்கள் ஹஜ்ரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு. தான் கற்ற கல்வியை, தான் பயின்று வந்த சட்டதிட்டங்களை, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை, கொள்கைகளை தன் ஊர் வந்ததற்கு பின்னால், தான் பிறந்த ஊராகிய காயல்பட்டினம் வந்ததற்கு பின்னால் இங்குள்ள மக்களுக்கும் அதை போதிக்கிறார்கள், கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள், மார்க்கத்தின்பால் பிறரை அழைக்கிறார்கள். தன்னுடைய சேவையை, தன் கடமையை உணர்ந்து கடமையாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஹஜ்ரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் மனிதனாக ஆகுவதற்கும், ஒரு மனிதன் மனிதனாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கும், தன்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கும், பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த உலகம் அதற்கான ஒரு இடமாகவும், இந்த உலகம் அதற்கு ஒரு உறுதுணையான ஒரு இடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாதவர்கள் அல்ல. நாம் யார்? நம்மை படைத்தவன் யார்? நம்மை பரிபாலிப்பவன் யார்? படைத்தவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? படைத்தவனுக்கு எந்த விதத்தில் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்? படைத்தவன் நம்மிடத்திலிருந்தும் எதை எதிர்பார்க்கின்றான் என்ற ரீதியில் நம்மை நாமே விளங்கிக் கொள்வதற்காகத்தான், அதன் அடிப்படையில் வாழுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டோம். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே மனிதனை நான் படைத்தேன். அப்ப இதிலிருந்து நாம் நம்மை விளங்குகிறோம். என்னை படைத்தவன் ஒருவன், அவனை என்னை பரிபாலிக்கின்றான், அவனுக்கென்று என்னுடைய வாழ்வில் நிரம்ப கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. இதனை யார் விளங்கி விட்டாரோ, இதனை யார் புரிந்து விட்டாரோ, அத்தகைய மனிதருக்குத்தான் நாம் இன்சானுல் காமில், முழுமையான மனிதர் என்று நாம் சொல்லுவோம். நம்மை குறித்து நாம் விளங்கவில்லை, நம்மை படைத்ததை குறித்து நாம் விளங்கவில்லை, பரிபாலிப்பவனை நாம் விளங்கவில்லை, அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றவில்லை, படைத்தவனினுடைய விருப்பத்திற்கு நாம் அடிபணியவில்லை, நம்முடைய ஆசைகளுக்கே நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறோம் என்று வந்தால், நாம் மனிதர்கள் என்ற பெயரில் உள்ள மிருகம், முழு மனிதன் அல்ல, முழு மனிதன் அல்ல. அவர் தான்றுண்டித்தனமாக வாழக்கூடிய நிலை குறித்தானவர். முழு மனிதராக எப்பொழுது ஒரு மனிதர் ஆகுகின்றார்? தன்னை குறித்துண்டான அனைத்தையும் விளங்கி, தன் பொறுப்புகள், கடமைகள் இவைகளை புரிந்து அதன் அடிப்படையில் வாழத் தொடங்கி விடுகிறார் என்றால் இவர் முழு மனிதர். இத்தகைய விதத்தில் முழு மனிதராக நாம் ஆகிவிட்டோம் என்றால், நம்மை ஆழ்படுத்திக் கொண்டோம் என்றால்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லுவான், மன் கான லில்லாஹ் கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டாரோ, யார் அல்லாஹ்வுக்கென்று தன்னை அர்ப்பணித்து விட்டாரோ, யார் அல்லாஹ்வினுடைய விருப்பத்தில் தன் விருப்பத்தை புதைத்து விட்டாரோ, யார் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் அல்லாஹ்வினுடைய விருப்பத்தில் தன்னுடைய இச்சைகளை எல்லாம் அழித்து விட்டாரோ, இவர் இத்தகையவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், கானல்லாஹு லஹு, அல்லாஹ் அவர் குறித்தானவராக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் அவர் குறித்தானவனாக ஆகிவிடுகின்றான். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் குதுசியை பயான் செய்வார்கள். அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், என் அடியான் என்னை நோக்கி வந்தால், நடந்து வந்தால், நான் அவனை நோக்கி விரைந்து செல்லுகின்றேன். அவன் நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடிச் செல்லுகிறேன். ஒரு முழம் என்னை நோக்கி அவர் முன்னோக்கி வந்தால் நான் அதைவிட மேலாக அவரை நான் நெருங்குகின்றேன். அவருடைய கேட்கும் காதாக, பார்க்கும் பார்வையாக, நினைக்கும் நாட்டமாக நான் ஆகிவிடுகிறேன். சிந்தித்து பார்க்கிறோம். ரப்பில் தன்னை ஃபனாவாக்குதல், இது சாதாரணமாக யாருக்கும் சித்தித்து விடாது. முதலில் தன்னை அறிய வேண்டும். சொல்வார்கள் அல்லவா, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. தன்னை விளங்கியவர், தன் யதார்த்தத்தை விளங்கியவர், தன் நிலையை விளங்கியவர், தன் கடமையை விளங்கியவர், தன் பொறுப்புகளை விளங்கியவர், தன் ரப்பை விளங்கியவர். தன்னை குறித்துண்டான அனைத்தையும் விளங்கியவர் முழு மனிதர். அந்த முழுமைத்துவத்தை பெற்றவர்களில் ஒருவர் ஹஜ்ரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு. முழுமை அடைந்ததினால், முழு மனிதனாக நாம் ஆனதினால் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்களை பாருங்க. பொதுவாகவே ஒன்றை சொல்லப்படும், ஒரு முஃமின் இன்னல் முஃமின் யன்துரு பி ஐனில்லாஹ் யன்துரு பி நூரில்லாஹ். ஒரு முஃமின் இறைவனின் கண் கொண்டு பார்க்கிறான். ஒரு முஃமின் இறைவனின் நூர் கொண்டு பார்க்கிறார். இறைவனின் நூர் கொண்டு பார்க்கிறார் என்றால் முஃமின் முஃமினாக இருப்பார் என்றால், முஃமின் முஃமினாக வாழுவார் என்றால், முஃமினுக்கு முஃமின் என்ற அங்கீகாரம் கிடைத்து விட்டிருக்கும் என்றால், அவர் பார்ப்பது இருப்பது ஒரு இடத்தில், இருந்த இடத்திலிருந்தும் துனியாவினுடைய எல்கையையும் பார்க்க முடியும். இருந்த இடத்திலிருந்தும் மலக்கூத்தையும் பார்க்க முடியும், ஜபரூத்தையும் பார்க்க முடியும், காண முடியும். நாம முஃமின்ற பெயரில் இருப்பவர்கள். நம்முடைய ஈமானினுடைய வலு எந்த அளவிற்கு என்பது நமக்கே தெரியும். நாம் முழுமைத்துவத்தை எட்டி இருக்கவில்லை. அதனால நமக்கு முதுகுக்கு பின்னால நடக்கிறதே நமக்கு தெரியல. ஆனா ஒரு காமிலான இன்சானுல் காமில், பரிபூர்ண மனிதர், பரிபூர்ண முஃமினாக ஒருவர் தன்னை ஆழ்படுத்திக் கொண்டார் என்றால், அவர் இறைவனின் கண் கொண்டு பார்க்கிறார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இந்த உலகத்தில் எப்படி நிதர்சனமாக நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள். ஹஜ்ரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையின் விருப்ப பிரகாரம் கீழக்கரை சென்று தன் தந்தையின் தோழரிடத்திலே கல்வி கற்று பயின்று காயல்பட்டினம் வந்ததற்கு பின்னால் காயல்பட்டினத்தில் தான் படித்த கல்வியை போதிக்கிறார்கள். தான் தெரிந்த மார்க்கத்தை போதிக்கிறார்கள், தான் கற்றுத்தேறிய மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள்.
அப்படி அவர்கள் எடுத்துரைப்பதற்காகவும் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் நம்முடைய மீகாயில் பள்ளி. மீகாயில் பள்ளிக்கு மீகாயில் பள்ளி என்று பேர் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கும் தருவாயில் சமயத்தில் ஒரு காலம், எத்தகைய காலம், கடுமையான பஞ்சத்திற்குரிய காலம். மழை இல்லை, விவசாயம் இல்லை, விவசாயம் அழிந்து போய்விட்டது. தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய குளங்களும் குட்டைகளும் கூட எந்த அளவிற்கு வறட்சியாக காட்சி அளித்தது தெரியுமா? தண்ணீருக்கான நாமத்தை கூட நாம் அதில் காண முடியாது. பாலை பாலைகளாக அப்படியே வெடித்து போய் அந்த பூமி எல்லாம், தரையெல்லாம். பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் வானத்தை நோக்கி திடீரென்று பார்க்கிறார்கள். அங்கே அந்தமானுக்கு மழையை பொழியச் செய்வதற்காக ஹஜ்ரத் சையதுனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் உதவி மலக்குமார்களுடன் மேகத்தை இழுத்து சென்று கொண்டிருக்க சதக்கத்துல்லாஹில் காஹிரியை கண்டவர்கள் நேராக ஷேக் அவர்களிடத்தில் வந்துடுறாங்க. சலாம் கலாம், ஆன்மீக விஷயங்கள் பரிமாற்றம், ஆன்மீக விஷயத்தினுடைய பரிமாற்றங்கள் விடைபெற நினைத்த பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சதக்கத்துல்லாஹில் காஹிரி கேட்ட செய்தி, எங்க பயணம், எங்க போறீங்க? இது மாதிரி அந்தமான்ல மழை பெய்ய செய்யணும், அதுக்காக போயிட்டு இருக்கிறேன். எங்க ஊர்லயும் மழை இல்லாமல் விவசாயம் அழிந்து போய் பஞ்ச சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோ பாருங்க, குளமெல்லாம் பாலை பாலையாக வெடித்து போய் இருக்கிறது, காண தெரிகிறது. பாருங்கள், எங்களுக்கும் கொஞ்சம் தயவு காட்டிட்டு போனா என்ன என்ற விதி ரீதியில் சதக்கத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அவர்கள் தம் தேவையை எடுத்துரைக்க உடனே மழை பொழிந்து குளம் நிரம்பியது என்ற வரலாறு. இது நம்ம புதுசா கேட்கக்கூடிய செய்தி அல்ல. ஈமானை புத்துணர்வுபடுத்துகின்றோம், ஈமானை புதுப்பிக்கின்றோம். ஒரு மனிதர் இன்சானுல் காமிலாக இருந்தால் யாரையும் பார்க்க முடியும், ஒரு மலக்கையும் பார்க்க முடியும், மலக்கையும் காண முடியும். நமக்கு தெரியுமா யார் மலக்கு, யார் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மலக்குமார்கள் இறங்கி வந்து நம்மளை சந்திக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கிருபைகளை பாருங்கள். தன்னை தான் அறிந்து, தன் இரட்சகனை அறிந்து, தன்னை முழு மனிதனாக மாற்றிக்கொள்ளும் பொழுது கிடைக்கும் பாக்கியத்தை நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஒரு சமயம் சதக்கத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாங்க. அங்கே தன் தீன் பணிகள், தன் அறப்பணிகள், முகலாய மக்கள்கள் வாழ்ந்த இடம், அரேபிய வணிகர்கள் வாழ்ந்த நேரம், இவர்களுடைய வார்த்தைகள், இவர்களினுடைய உரையாடல்கள், இவர்களுடைய உபதேசங்கள், இவர்கள் உச்சரிக்கும் அந்த தொனிகள், அதுக்கு மயங்காதவர்களே கிடையாது. அரபியர்களே வியந்தார்கள் இவர்களினுடைய அரபு புலமையை பார்த்து, அரபு உச்சரிப்பை பார்த்து, இலக்கிய நயங்களை பார்த்து, அந்த வார்த்தையில் இருக்கும் ஒரு தித்திப்பை ருசித்து அரபியர்களும் கூட வியந்து போனவர்கள். இருந்தாலும் ஒரு பொறாமை அரபியர்களிடத்திலே. ஒரு அஜமியாக இருந்து கொண்டு
அரபு மொழிக்கு அப்பாற்பட்டவராக இருந்து கொண்டு ஒரு இந்திய நாட்டுக்கு சொந்தக்காரராக இருந்து கொண்டு இவ்வளவு அழகிய விதத்தில் அரபு புலமையும் வார்த்தை நயங்களும் உபதேச தொனிகளும் சொல்லும் வார்த்தையில் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தையும் கண்டு சற்று அவர்கள் பொறாமைக்கே தள்ளப்பட்டார்கள். இப்ப பொறாமப்படுறவன் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிப்பானா இல்லையா? அதுபோன்று சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய விஷயத்துல ஒரு குறையை கண்டுபிடிச்சாங்க. நீங்க அலிஃப் உச்சரிக்கிறது சரியில்லை, எல்லாம் சரிதான், ஆனா நீங்க அலிஃபை உச்சரிக்கிறது முறையா இல்லை. ஹதரத் செய்தனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அவர்கள் தன் உச்சரிப்பில் பிழை இல்லை. தான் உச்சரிப்பதற்கான காரணம் என்ன? தான் கற்றது யாரிடத்தில், யார் தனக்கு ஆசான், யார் தனக்கு ஆசிரியர்? இத்தகைய மகா பெரும் புருஷர்களிடத்தில் இருந்தும் பயின்ற என்னிடத்தில் தவறு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி கடைசியில் அந்த அரபியர்களையும் அவர்கள் மிஞ்சி விட்டார்கள். அரபியர்களையும் அவர்கள் தாழச் செய்து விட்டார்கள். வெக்கித்து போன அரபியர்கள் அப்பா அவர்களினுடைய பதிலில் இருக்கும் உயிர்த்துவத்தை எண்ணி பார்த்து தலை குனிந்து போனவர்கள் தான். அந்த நேரத்தினுடைய மன்னர் அவுரங்கசீப் ஆலம்கீர் ரலியல்லாஹு தஆலா முகலாய பேரரசர். இது மாதிரி ஒருவர் தமிழகத்தில் இருந்து வருகை தந்தவர். அரபியர்களே வியந்து போகும் அளவிற்கு அரபு புலமை மிக்கவர் என்பதை அறிந்து, ஞானி என்பதை அறிந்து, கல்வி கடல் என்பதை அறிந்து, எப்படியும் நாம் அவரை சந்தித்தாக வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு நாள் அவுரங்கசீப் அவர்கள் மாறு உருவத்தில் நகர் வலம் வருகிறார். தன் ஆட்சியினுடைய நிலைகளை கொண்டும் மக்களினுடைய பொருத்தங்கள் எப்படி இருக்கிறது, தன்னுடைய நலவுகள், தன்னுடைய மக்களுக்காக தான் கொடுக்கக்கூடிய நல்லாட்சிகளை கொண்டும் மக்களினுடைய திருப்திகளும் அவர்களுக்கு சேர வேண்டிய வசதிகள் அவர்களை நோக்கி எப்படி சென்றடைகிறது என்பதை கண்டறிவதற்காக மாறு வேஷத்தில் வருகிறார். வந்தவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்தை கடந்து செல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பள்ளியினுடைய தோற்றத்திற்குரியது. அதை கடக்கும் பொழுது அங்க உள்ள இருந்து ஒருவர் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய, திக்ரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சப்தம் திரும்பியதாகவும் தெரியவில்லை. சரி, காதல விழல போல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உரத்த குரலில் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு கொஞ்சம் தாமதித்து சலாம் சொல்லுகிறார். இரண்டாவதாக சொன்ன இந்த சலாத்திற்கும் பதில் வரவில்லை. மூன்றாவதாக கொஞ்சம் தாமதித்து, மூன்றாவதாக இன்னும் கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த பெரியார் சலாம் வந்த திசையை நோக்கி பார்த்து விட்டு, சலாம் சொன்ன மனிதரை அறிந்து விட்டு தெரிந்து விட்டு சொல்றாங்க, வலைக்க வலைஹி ஸலாம் அப்படின்றாங்க. சலாம் சொன்ன மன்னருக்கு ஆச்சரியம் மிகுதி. ஒண்ணுக்கு இத்தனை தடவை சலாம் சொல்லி இருக்கிறோம். முதல் சலாத்துக்கு பதில் இல்லை, இரண்டாம் சலாத்திற்கும் பதில் இல்லை, மூணாவது சலாத்திற்கு பதில் வந்தது. ஆனால் அது சலாத்திற்கு உரித்தான பதில் அல்ல, சராசரியான சலாத்திற்கு உரித்தான பதில் அல்ல. இப்ப மன்னர் அப்பா அவர்களிடத்துல கேட்கிறாங்க, நீங்க யார் நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பெரியார் இடத்துல கேட்கிறாங்க, நீங்க யார்? அந்த பெரியார் சொல்றாங்க, நான் இந்த மக்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்றாங்க. மன்னருக்கு இன்னும் கொஞ்சம் வியப்பாகிறது. என்னடா நம்ம இடத்துல வந்து நம்ம பதவிக்கே உழ வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்றீங்க
இந்த பகுதியினுடைய மன்னர் அவுரங்கசீப் ஆலம்கீர் அல்லவா, நீங்க உங்களை அரசர்னு சொல்றீங்க சொன்னாங்க. அந்த பெரியார் சொன்னாங்க, உண்மைதான். அவுரங்கசீப் ஆலம்கீர் இந்த பகுதி மக்களினுடைய உடல்களின் மீது ஆட்சி செய்பவர், வெளிரங்கத்தின் மீது ஆட்சி செய்பவர். ஆனால் இவர்கள் யாவரினுடைய உள்ளத்தின் மீதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கி இருக்கிறான். அதன் அடிப்படையில் நான் இந்த மக்களுக்கெல்லாம் நான் அரசன் அப்படின்னு சொன்னாங்க. விளங்கிக் கொள்கிறார் அவுரங்கசீப் ஆலம்கீர் அவர்கள். இவர் வேறு யாரும் அல்ல, அரபியர்களையே வியக்க வைத்த தன் அரபு புலமையாலும் தன் நாவன்மையாலும் தன்னுடைய வார்த்தை நயத்தாலும் தன்னுடைய சொற்சொடர்களாலும் அரபியர்களையே வீழ்த்திய அந்த தமிழகத்திலிருந்தும் வருகை தந்த பெருமகனார் இவர்கள்தான் என்பதை விளங்கிக் கொண்டு, நீங்க என்னாரா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர் என்ன? என் பெயர் சதகத்துல்லா, என் பெயர் சதகத்துல்லா என்று சொல்ல, இப்பொழுது இவர் கேட்கிறார், எனக்கு இன்னொரு வியப்பு. நான் உங்களிடத்திலே வந்து சலாம் சொன்னேன். ஆனா நான் சலாம் சொன்னதுக்கு வலைக்கும் சலாம் அப்படின்னு பதில் சொல்றது தான் வளமை. ஆனால் நீங்களோ வ அலைக்க வ அலைஹி சலாம் என்று யாரோ ஒருவர் சலாம் சொல்லி அனுப்பியதின் அடிப்படையில் சலாத்தை வந்து சொல்லக்கூடியவருக்கு பதில் சொல்வது போன்று எனக்கு நீங்கள் பதில் தந்தீர்களே, காரணம் என்ன என்ற பொழுது செய்தனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் இறை தியானத்தில் என்னையே மறந்த நிலையில் நான் இருந்தேன். இறைவனில் ஃபனாவானவனாக நான் இருந்தேன். இறை காதலில் நான் மூழ்கி இருந்தேன். இறை காதலின் கடலில் நான் மூழ்கி இருந்தேன். எனவே நீங்கள் வந்தது எனக்கு தெரியாது. முதலில் நீங்கள் சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது. இரண்டாவதாக நீங்கள் சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது. மூன்றாவதாக நீங்கள் சலாம் சொன்ன பொழுது ஒரு மலக் என்னிடத்தில் வந்து, இன்னார் வந்திருக்கிறார், இன்னார் உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் வலைக்க வலைஹி சலாம், எனக்கு சலாத்தை உணர்த்திய மலக்குக்கும் உங்களுக்கும் சலாத்தை சொன்ன உங்களுக்கும் இரண்டு பேர்களுக்குமாக நான் சலாத்தை பகிர்ந்தேன், அதற்கான பதிலை பகிர்ந்தேன் என்று சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு முஃமின் எதை கொண்டு காணுகிறார்? இறை கண் கொண்டு பார்க்கிறார். எப்பொழுது? ஒரு முஃமின் முஃமினாக ஆகும் பொழுது, ஒரு முஃமின் முஃமின காமிலாக ஆகும் பொழுது, ஒரு இன்சான காமிலாக ஆகும் பொழுது அல்லாஹு தஆலா இத்தகைய பாக்கியங்களை அவர்களுக்கு சித்திக்க வைக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பா அவர்களை இன்சானு காமிலாக ஆக்கியிருந்தான். கல்வி ஞானம், இல்மின் கடல், கல்வியின் கடல், கல்வி எனும் கடலில் குளித்து முத்து குளித்தவர்கள் ஹஜ்ரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய இல்மினுடைய அளவுகோல் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு அலாதியான ஆற்றல் படைத்தவர்கள். அரபு வாசகத்தினுடைய பிழைகளை அரபியர்களுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதில் இருக்கும் இலக்கணங்களை அரபியர்களுக்கே கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு, தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கும் கூட கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது தன்னை விட வயதில் மூத்த கல்வியாளர்களினுடைய வார்த்தைகளில் இருக்கும் குறைகளையும் சுட்டிக்காட்டும் அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்கள் செய்தனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு. வரலாற்றில் எழுதுவார்கள், ஹதியத்துல் அத்கியா அப்படின்னு ஒரு கிதாப் இமாம் ஜைனுத்தீன் ரதியல்லாஹு அவர்களால் கோர்க்கப்பட்டது. இந்த கிதாப் அப்பா அவங்க படிச்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் இதனுடைய கோர்வையாளர்
ஜைனுத்தீன் அவர்களை கனவில் காணுகிறார்கள். கண்டு சொல்றாங்க, உங்க கிதாபை நான் படிச்சிருக்கிறேன், அதுல இன்ன பக்கத்துல இன்ன இடத்துல இன்ன வரியில இன்ன வாக்கியத்தில் இந்த எழுத்து இது இப்படி இருக்குது, இது இப்படி இல்லாம இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா சரியா இருக்கும். அது கேட்டுட்டு அந்த கிதாபினுடைய கோர்வையாளர் ஆசிரியர் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றது சரிதான், அது மாதிரியே நீங்க மாத்துங்க அப்படின்றாங்க. காலை கண் விழிக்கிறார்கள், தூக்கத்திலிருந்தும் விழிக்கிறார்கள், கனவு நினைவுக்கு வருகிறது, கிதாபை எடுக்கிறார்கள், அதில் திருத்தம் செய்கிறார்கள். வரலாறு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. ஹஜ்ஜுக்கு போனாங்க, ஆசை, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், நம்முடைய கடமை அல்லவா. ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு முடித்து விட்டு மதீனாவுக்கு ஜியாரத்துக்காக செல்லுகிறார்கள். மதீனாலேயே சில வருஷ காலங்கள் தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருந்த அந்த காலத்தில் அரபு நாட்டில் போயும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றவர்கள் ஹதரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். சின்ன சின்ன கிதாபுகள் அல்ல. சையதுனா இப்னு ஹஜர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஷாஃபி மذஹபினுடைய ஃபிக்ஹ் கிதாப் ஷர்ஹுல் மின்ஹாஜை கற்றுக் கொடுக்கிறார்கள், பாடம் நடத்துகிறார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் பாடத்தை கேட்பதற்காக ஆவல் கொண்ட மக்கள். இந்த 2 வருஷ காலங்கள் மதீனாவில் தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் அப்பப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மக்காவுக்கு போய் உம்ரா செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி உம்ராவுக்கு சென்றிருந்த ஒரு காலகட்டத்தில் மக்காவில் ஹரமில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹரமில் அமர்ந்திருந்த ஹதரத் சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த செய்தி என்ன தெரியுமா? அங்க கொஞ்சம் தள்ளி அங்குள்ள ஷேகுல் இஸ்லாம் மக்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் இருந்தே அப்பா அவங்களும் உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கிதாபுல ஒரு எழுத்து பிழை, அச்சுப்பிழையின் காரணத்தினால் ஒரு எழுத்து மாறி இருக்கிறது. இந்த ஒரு எழுத்து மாறினதுனால அங்க அர்த்தம் வைக்க முடியல. அர்த்தம் வைக்க முடியலன்ற உடனே விளக்க வர மாட்டேங்குது, விளக்கி கொடுக்க இயலவில்லை. அது என்ன என்ன என்பதை, என்ன தவறு அங்க இருக்குது அப்படின்றத கவனம் போகாம ஏன் அர்த்தம் வைக்க முடியல, எதனால் அர்த்தம் பொருந்த மாட்டேங்குது, எதனால விளக்கம் பொருந்த மாட்டேங்குது அப்படின்ற இந்த சிந்தனையிலேயே அந்த ஷேகுல் இஸ்லாம் ஆழ்ந்து விடுகிறார்கள். தொழுகைக்கான நேரமும் வந்து விடுகிறது. சரி, தொழுது முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிதாபை மூடிட்டு ஷேகுல் இஸ்லாமும் போயிடுறாங்க, மாணாக்களும் போயிடுறாங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த அப்பா வர்றாங்க. அந்த ஷேகுல் இஸ்லாம் பாடம் நடத்தி அந்த கிதாபை திறக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த பாடத்துக்கு வர்றாங்க. எந்த எழுத்து அச்சுப்பிழையினால் மாறி போகியிருந்ததோ அந்த எழுத்தை சரி செய்கிறார்கள். மூடி வைத்து விட்டு அவர்களும் தொழுகச் சென்று விடுகிறார்கள். தொழுது விட்டு அவர்கள் தன்னுடைய இடத்திலே வந்து அமர்ந்துகிறாங்க. இப்போ ஷேகுல் இஸ்லாம் வருகிறார், மாணவர்கள் வர்றாங்க, கிதாபை திறக்கிறார். ஷேகுல் இஸ்லாம் படித்து பார்க்குறார், ஈஸியாக அர்த்தம் வந்துடுது, விளக்கமும் வந்து விட்டது. எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு எழுத்து மாற்றப்பட்டிருக்கிறது. ஷேகுல் இஸ்லாமுக்கு ஆச்சரியம். தன் மாணாக்களை பார்த்து கேட்டார், யார் இதை திருத்தம் செய்தது, யார் இதை மாற்றியது அப்படின்னு கேட்கிறார். நீயா நீயா நீயா? ஒருவரிடத்திலிருந்தும் எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஷேகுல் இஸ்லாம் அங்கும் இங்குமாக பார்க்கிறார். தூரத்தில் அப்பா உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பாட்ட கேட்கிறாங்க, நீங்க மாத்தினீங்களா? ஆமா, நான் தான் மாத்தினேன். ஒரு எழுத்தை தூரத்தில் இருந்தே அது தவறு, இந்த இடத்துல அந்த எழுத்து வரக்கூடாது, இந்த எழுத்து தான் வர வேண்டும், இப்படி வந்தால்தான் அது அர்த்தம் பொருந்தக்கூடியதாக இருக்கும், விளக்கம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கி அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சாமானியர்களாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு
ஷைகுல் இஸ்லாமே இப்போ அப்பாவுக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்க யார், நீங்க எங்க உள்ளவங்க, நீங்க நான் அஜமீகன், நான் அஜமி, நான் இது மாதிரி இந்தியா, உங்க பேர் என்ன? ஷைகுல் இஸ்லாம் கேட்க சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு சொல்றாங்க, என் பெயர் சதகா, என் பெயர் ஷேக் சுலைமான் வலியுல்லா ரதியல்லாஹு அவர்கள் தன் மகனாருக்கு புகட்டிய பெயர் சதகா. அந்த பெயரை சொல்றாங்க, என் பேர் சதகா, நான் அஜமி, நான் இந்தியால இருந்து வர்றேன். அந்த ஷேகுல் இஸ்லாம் சொன்னாப்லையா, உண்மையிலேயே நீங்க சதகா தான், உண்மையிலேயே நீங்க அருட்கொடை தான். எங்களுக்காக பாடத்தில் நாங்கள் தவறிழைத்து தவறான விளக்கத்திற்கு நாங்கள் போய்விடக் கூடாது என்ற விதத்தில் அதை உங்கள் மூலம் சீர்திருத்த செய்து சரியான விளக்கத்தை அடைந்து கொள்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட அருள்பாலிப்பு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சதகா இல்ல, சதகத்துல்லா நீங்க அப்படின்னு சொன்னாங்க. சதகத்துல்லா. அன்னையிலிருந்து அப்பாவோட அந்த அல்லான்ற வார்த்தையும் சேர்ந்து சதகத்துல்லா அப்பா, சதகத்துல்லா அப்பா அப்படின்றது பிரபலம் அடைந்தது என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். கல்வி புலனை பாருங்கள், இல்மினுடைய ஆற்றலை நாம் அறிகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஹதரத்து சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு அவர்கள் தப்பு செய்யறத யாரா இருந்தாலும் சரி, அது கல்வி ரீதியிலாக இருந்தாலும் அல்லது அது கொள்கை ரீதியிலாக இருந்தாலும் நடைமுறை ரீதியில் இருந்தாலும் வியாபார ரீதி, எந்த ரீதியில் தவறு அப்படின்னு வந்தா தைரியமாக திறம்பட சொல்லிவிடக்கூடியவர்கள், தைரியத்தோடு அதை வெளிப்படுத்தி விடக்கூடியவர்கள். அவங்களுடைய நாவினுடைய அந்த நாவன்மை, நாவின் ஆற்றல், சொல்லும் அந்த துணி, உபதேசம் செஞ்சாங்கண்டா கல் நெஞ்சும் உருகி போய்விடும். சதகத்துல்லாஹில் காஹிரி ரதியல்லாஹு அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது குர்ஆனினுடைய வசனம், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளதி, யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும், விசுவாசம் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய ரப்பை, படைத்த ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நெருப்பை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, எரிபொருள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும். அப்படின்ற வார்த்தைக்கான இந்த ஆயத்திற்கான வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களை, அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு கல்லிடத்தில் சொன்னால் கல் கூடும் உருகி போய்விடும். கல் நெஞ்சம் அல்ல, அசல் கல்லே உருகிவிடக்கூடியதாக இருக்கும் இதனுடைய தாக்கத்தினால். அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்த சபையில் இருந்த யாவரும் கண்ணீர் சிந்தி அழுது அழுது இந்த ஆயத்தினுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனார்கள். சொல்றாங்க, மனிதர் மாத்திரம் அல்ல, எந்த சபையில வைத்து இதுக்கான விளக்கத்தை சொன்னாங்களோ அந்த சபையினுடைய தூண்களில் இருந்தும் கூட நீர் கசிந்தது. அப்பா அவர்களினுடைய இந்த உபதேசத்தை கொண்டு கல்லும் கூட உருகி இருக்கிறது. அந்த அளவிற்கு வார்த்தையில் வல்லமை உள்ளவர்கள், வார்த்தையில் சக்தி படைத்தவர்கள், சீர்திருத்தத்தை தன்னுடைய மேலான ஒரு பணியாக எடுத்து சீர்திருத்தக்கூடிய காரியத்தை செய்வோம். ஒரு முறை ஹரம்ல இருக்கும் பொழுது ஒரு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். 7 வயதிலே ஹாஃபிதானவர்கள் அல்லவா. அப்ப குர்ஆன் ஓதி கொண்டிருப்பவர் தவறாக ஒன்றை ஓதுகிறார், அப்பா திருத்தி கொடுக்கிறாங்க. மீண்டும் தவறாக ஓதுகிறார், மீண்டும் திருத்தி கொடுக்கிறார்கள். அதே வார்த்தையை மீண்டும் தவறாக ஓதுகிறார், மீண்டும் திருத்தி கொடுக்கிறார்கள். அவர் கோபமாயிட்டு, நான் கரெக்டாக தானே ஓதிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன திரும்ப திரும்ப எடுத்து சொல்றீங்க? என் குர்ஆன்ல இப்படிதான் இருக்குது. சொன்னாங்க, உன் குர்ஆன்ல தப்பா இருக்குது. இல்ல இல்ல அப்படி இருக்காது.
நான் சரியாக தான் இருக்குது என் குரானில், நான் சரியாக தான் ஓதிட்டு இருக்கிறேன். அப்பா பார்த்தாங்க, இல்லை, உன்னுடைய குரானில் எழுத்துப்பிழை இருப்பதாக நான் அறிகின்றேன். வேணுமென்றால் முஸ்ஹாஃப் உஸ்மானி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கைப்பட எழுதிய குர்ஆன், அதை எடுத்துப்பார், நான் சொன்ன விதத்தில் அந்த வசனம் அமைந்திருக்கும் என்று சொல்ல அவர் எடுத்து பார்க்கிறார். அப்பா சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்போ அவர் கையில் இருந்த குர்ஆனில் தவறு இருக்கிறது, எழுத்துப்பிழை இருந்திருக்கிறது. அப்போதான் அப்பாவினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் விளங்கினார், கரம் பிடித்தார், மன்னிப்பு கோரினார் என்று வரலாறு சொல்லி காட்டும். ஆக இத்தகைய மகா சக்திக்குரியவர்கள், மகா பேருக்கும் புகழுக்கும் உரியவர்கள், காலத்தின் குத்துப். அவங்க ஒரு கயல் பண்ணத்தை விட்டுட்டு போனதுக்கான ஒரு காரணத்தை சொல்றதை பார்த்தா நம்மிடத்தில் எந்த அளவுக்கு நாம் ஒழுக்கமா நடக்கிறோம் அப்படின்றதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. இல்முக்கு மரியாதை செய்யாதவர்களுடைய சமூகத்தில் நான் இருக்க மாட்டேன் என்ற விதத்தில் போனதாக வரலாறு எழுதுகின்றது. வரலாறு நமக்கு சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று அந்த ஒழுக்க குறைவின் காரணத்தினால் ஒரு குத்துபை இந்த காயில் பட்டினம் இழந்திருப்பதாக நாம் விளங்குகின்றோம். சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகத்துவமும் அவர்களுடைய மாண்பும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெயரும் புகழும் சொல்லி மாளாது, ஒரு வரியில் சொல்லி முடிக்க முடியாது. ஒன்றை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், வித்ரியா தந்தவர்கள் சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு. ஆம், இப்படி ஒரு நீண்ட நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதற்குரிய நேரம் அல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி நாம் விளங்கி கொள்ள அல்லாஹ் எல்லா விதத்திலும் நமக்கு அருள் செய்வானாக, நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்து அந்த கண்ணியப்படுத்தியதின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நற்பேர்கள் பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم وصل وبلغ مثل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة وإلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين، خصوصا إلى حضرة شيخنا وقطبنا مرشدنا مربينا وحامنا وقرة أعيننا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى، وخصوصا ثم خصوصا إلى حضرة شيخنا وقطبنا مرشدنا مربينا وحامنا وقرة أعيننا الشيخ مادح الرسول صدقة الله القاهري رضي الله تعالى. اللهم زد لهم فضلا على فضلهم درجة على درجتهم كرامة على كراماتهم يا رب العالمين. اللهم انصرنا بنصرتهم واحمنا بحمايتهم وامددنا بمددهم يا رب العالمين. اللهم اقض حاجاتنا وتمم نياتنا وحسن مقاصدنا ودفع بلياتنا واشف أمراضنا بحق هؤلاء الشرفاء الكرماء المقبولين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون
வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் பிஃபضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.